வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். மணவெளி பகுதியில் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மழலையர் பள்ளியை அமைச்சர் நமச்சிவாயம் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி சாலை மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப்பிங் ஸ்டோன் பிளே ஸ்கூல், நர்சரி, டே கேர் பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் நிறுவனர் உமா, சசி ஆகியோரிடம் பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக பிரமுகர் முகமது யூனஸ், தொழிலதிபர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இப்பள்ளியில் தற்போது குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், பள்ளி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இயங்கும் என்றும் மழலையர் பள்ளியின் நிறுவனர் தெரிவித்தார். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மழலையர் பள்ளியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர்கள் உமா, சசி ஆகியோர் இன்முகத்தோடு வரவேற்றனர். புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலை விழா 2024 ஜோதி சிலம்பம் சத்திய குருகுலம் பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலை விழா 2024 விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் உள்ள முள்புதர்களை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் உள்ள 2000 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்று மதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முட்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. மேலும் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிடும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கோவில் நிர்வாகிகள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்களே தவிர பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்து தருவது கிடையாது. கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முட்புதர்களை அகற்றி தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோத்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்க சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடைபெற்றது. இதில் மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் குடும்பத்தினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வரதராஜ பெருமாள் ஒரு நிமிஷம் சார்.
மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான்.
சோ நம்ம ஃபேஷன் டாட் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்ல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.